எத்தனை முறையோ மறுக்க நினைத்திருந்தாலும் இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது. ஆனால் இது அந்த இடத்திலிருந்தும், குறிப்பாக இளவரசரிடமிருந்தும் வந்திருக்கும் ஒரு அழைப்பு. தகுந்த காரணம் ஏதுமின்றி இதை மறுக்க வழியே இல்லை. இந்த முறை அவர் என் மீது கவனம் செலுத்தினால் அது சிக்கலாகிவிடும். எப்படியாயினும் இதில் கலந்து கொள்வதே போதுமானது. நான் திரும்பி வந்துவிட்டேன். மீண்டும் வருக. உங்களை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன. சரி, சரி. நேரமில்லை. 2 விதமான தண்ணீரும் தயாராக உள்ளன. உங்களை விரைவாக அழகாக மாற்ற வேண்டும். இருங்கள், ஒரு நிமிடம். நான் இப்போதுதான் திரும்பி வந்தேன். அதனால் சற்று ஓய்வெடுக்க விடுங்கள். நீங்கள் இன்னும் சில நாட்களுக்கு முன்பே திரும்பியிருக்க வேண்டும். மாலை விருந்து இன்றிரவுதான் நடக்கவிருக்கிறது. ஆனால் இப்போது அது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. உண்மையில் அது காலையிலே தொடங்கியிருக்க வேண்டும். அப்போதுதான் ஏற்பாடுகளை செய்ய போதுமான நேரம் கிடைத்திருக்கும். அதற்காக வருந்துகிறேன். அந்த பெண்ணின் தலைமுடி இயற்கையிலேயே மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அகாடமியில் லியம் அடையாளத்தை மறைத்து மாறுவேடத்தில் இருக்க வேண்டியிருந்ததால் அதை வெட்டிச் சுருக்க வேண்டியதாயிற்று. மேலும் வெளியே இருக்கும்போது இந்த தோற்றம் மிகவும் வசதியாகவும் இருக்கிறது. ஆனால் உங்கள் இந்த தோற்றம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த குட்டையான முடியுடன் என்னால் மாலை நேர விருந்தில் கலந்து கொள்ள முடியாது. நான் என்ன செய்வது? என் அன்பிற்குரியவளே, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். வாள் ஏந்தியிருந்தபோது வெளியில ஒரு குரல், "அக்கா நீ ரெடி ஆகிட்டியா? நான் உள்ள வரலாமான்னு?" லைம் சொல்ல, "அக்காவோ, வா லைம்" அப்படின்னு சொல்ல, என்னன்னு பார்த்து சந்தோஷப்பட, பார்த்தா லைமு, "வெ வெல்கம் பேக் அக்கா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு" அப்படின்னு லைம் சொல்ல, ஹீரோயின், "ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷத்துல உதிக்க, "நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு" லைம் சொல்ல, "அக்கா நீ என்னடா பண்ணலான்னு ஒரு யோசனையில இருக்கேன்னு" கேட்க தம்பி, "அதுவா நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் என் மண்டைக்குள்ள பார்ட்டிக்கு என்ன பண்ணலான்னு அப்படின்னு. என்ன பண்ண போறேன்னா, இந்த அப்பீரியன்ஸ்ல என்னால போக முடியாது. அதனால நான் போக மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிடு. அதான் ஆப்சென்ட் ஆயிட அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, தம்பி பையனும், அது என்ன சொல்றாக்கா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. கவுன் பிரின்ஸ இன்வைட் பண்ணு. நம்ம போய்தான் ஆகணும்னு லைம் சொல்ல, அப்படியா? லைமும் ஆப்ரகாடாபரான்னு சொல்லி மந்திரம் போட, நான் சொல்லல. கதையில சொல்றாங்க. அந்த மந்திரம் போட, ஹீரோயின் முடி பெருசா வந்துருச்சு. "இவ பாத்தியா? கரெக்ட் ஆயிடுச்சா?" அப்படின்னு லைம் சொல்ல, "தம்பி நீ பெரிய ஆளாப்பா. வீட்ல இருந்து நீ நல்லா படிச்சு இப்ப என் பேரை காப்பாத்திட்ட பாரு" ஹீரோயினி சொல்ல, என்ன பண்ணுறது? அங்க போய் என்ன நடக்க போதோ? அப்படின்னு ஹீரோயின் கவலையில இருக்க, தம்பி இன்னும் கைய குடுன்னு சொல்ல, ஹீரோயின் கை குடுத்து 2 பேரும் காலேஜ்ல போக, ஹீரோயினியும் காலேஜுக்குள்ள, நான் சொல்றது நீ கவனமா கேளு. அங்க 4 பேர் வருவானுங்க. அவனுங்கிட்ட நீ நல்லா உஷாரா இருக்கணும். அவனுங்கிட்ட மாட்டுனா கண்ட பண்ணிடுவாங்க ஹீரோயின் சொல்ல, லைமும் எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்ல, தம்பி திரும்ப சொல்லிக்கிற, தனியா மட்டும் எங்கேயும் போயிட. என்னை விட்டு நீ தனியா எங்கேயும் போகக்கூடாது. அதாவது மாட்டுன ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, நல்லா புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்ல, தம்பியோ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் வீட்ல இருந்து வர வரைக்கும் என்கிட்ட 3 தாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு லைட் சொல்ல, ஆனாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா எத்தனை நாளா நான் நடிச்சுன்னு இருந்த உண்மையை மட்டும் வெளியில வந்துச்சுன்னா என்ன பண்ண போறானோ, என் குடும்பத்தையும் என்ன பண்ண போறானோ அப்படின்னு ஹீரோயின் பயத்துல இருக்க. ஆனாலும் உண்மை தானே, இப்படி இருந்தாலும் அந்த உண்மை வெளியில வராப்ப போகுது. ஏதாச்சும் பண்ணி மறைச்சாகணும், மாட்டுனா எஸ்கேப் ஆகி ஆகணும் அப்படின்னு நினைக்க. அதையும் அக்கா ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு நினச்சினிருக்க. ஒரு வழியா கவுன் பிரின்ஸ் பேலஸ் வந்து சேர, ஒரு வழியா வந்துட்டோன்னு ஹீரோயின் சொல்ல, அக்கா ஒரு வழியா வந்துட்டோம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல லைமு, வா அக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்ல, அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாரும் நல்லதுக்கே நடக்கும், சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு சொல்ல லைம்.
சரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்ப இந்த கதைய முடியுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.